Hi and hello, my dear students, and this is your Kiran from W2S Academy for NEET and JEE Coimbatore. So, in today, we are going to deal about class 12 physics, current electricity. So, the current electricity, I'm not going to start from the scratch. இடையில one of the student வந்து பார்த்துட்டோம்னா டவுட் கேட்டிருந்தாங்க பிகாஸ் starting this lesson is not my intention now. இதை நான் கொஞ்சம் நாள் கழிச்சு எடுக்கலான்ட்டு இருந்தேன், but still one of my student have asked for doubt and combination of cells in series and parallel. இது ஸ்கூலில் நடத்துனது புரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ வந்து பார்த்துட்டோம்னா நான் இப்போதைக்கு இன்பிட்வீனில் நான் போடுறேன், கைண்ட்லி பேர் வித் தட். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டாபிக்ஸ் வந்து பார்த்துட்டோம்னா நான் பொறுமையாக நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இட் வில் டேக் டைம். ஓகே, ஸோ நீங்கள் நினைக்கக்கூடாது என்னடா அண்ணா வந்து திடீர்னு இடையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்களே அப்படின்ட்டு. பட் ஸ்டில் இது இடையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. இந்த டாப்பிக்கும் உங்களால் புரிஞ்சுக்க முடியும், ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. அண்ட் இந்த டாப்பிக்கோட ஒரு பெக்யூலியாரிட்டி என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நிறைய பேத்துக்கு இது தெரியாது. அதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டின்னு கூட சொல்லலாம். என்னதான் சொல்லி தந்தாலும் வந்து பார்த்துட்டோம்னா இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தெரியாமையே மக்கப்படிச்சு வச்சுருப்பாங்க. அண்ட் நிறைய பேத்துக்கு டெரிவேஷன் போட தெரியாது. அதை நான் ரொம்ப டீட்டெயிலாக இங்கே வந்து பார்த்தோம்னா ஒன்னொன்னையும் டீகோட் பண்ணி how cells has to be connected, series, parallel. அந்த சீரீஸில் வந்து பார்த்துட்டோம்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் கனெக்ட் பண்ண என்ன ஆகும், அந்த எல்லா காம்பினேஷன்ஸையும் உங்களுக்கு நான் இதுலேயே நான் சொல்ல போகிறேன். ஸோ தயவுசெய்து யாரெல்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களோ கையில் ஒரு பேப்பர் பென் ஒன்று வச்சுட்டு நான் எழுதுறது எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்காங்க. எதையும் நோட் பண்ணாமல் வீடியோ மட்டும் பார்த்துட்டு போனீங்கன்னா வித்தின் 1 டேல எல்லாம் மறந்து போயிடும். மறுபடியும் வந்து வீடியோ பார்க்க வேண்டிய நிலைமை இருக்கும். ஓகேவா? ஃபைன். ஸோ செல்ஸ் வந்து பார்த்துட்டோம்னா எப்படி நீங்கள் 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்களே, ரெசிஸ்டர்ஸ் கனெக்டட் இன் சீரீஸ், இப்படி கனெக்ட் பண்ணால் சீரீஸ். அதே ரெசிஸ்டர் வந்து பார்த்துட்டோம்னா இப்படி கனெக்ட் பண்ணோம்னா இட் இஸ் கால்ட் அஸ் அன் பேரலல். அதே மாதிரி தான் கெப்பாசிட்டர்ஸ், இப்படி கனெக்ட் பண்ணால் இதுக்கு பேர் சீரீஸ், அண்ட் இப்படி கனெக்ட் பண்ணால் இதுக்கு பேர் பேரலல். ஓகே, அதே மாதிரி தான்ப்பா இங்கேயும் பாசிட்டிவ் நெகட்டிவ் கனெக்ட் பண்ணோம்னா தட் இஸ் செட் டு பி இன் சீரீஸ். பாசிட்டிவ் எல்லாத்தையும் நெகட்டிவ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி அதை எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு இதில் ஜாயின் பண்ணோம்னா தட் இஸ் செட் டு பி இன் பேரலல். எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இங்கே பாருங்க, பாசிட்டிவ் நெகட்டிவ் இப்படி நான் கனெக்ட் பண்ணி இதை கொண்டு போய் ஒரு பல்புலையோ இல்லை ஏதாச்சும் ஒரு டிவைஸ் கூட, ஆக்சுவலாக இது கீழே போட்டு போடணுமா? ஓகே, பல்பு இப்படி தலையில் போடுற மாதிரி போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்படி நான் கனெக்ட் பண்ணியிருந்தேன்னா திஸ் இஸ் கால்ட் அஸ் இன் சீரீஸ். ஏன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ். இதே இங்கே பாருங்க, இப்படி இருக்கு. பாசிட்டிவ் எல்லாத்தையும் ஒட்டுக்கா கனெக்ட் பண்ணிக்கிறேன், நெகட்டிவ் எல்லாத்தையும் ஒட்டுக்கா கனெக்ட் பண்ணிக்கிறேன், இது எல்லாத்தையுமே எடுத்துக்கொண்டு போய் ஒரு பல்பில் கனெக்ட் பண்ணுறேன். இதுக்கு பேர் வந்து பார்த்துட்டோம்னா பேரலல். அதை தான் இங்கேயே நான் காமிச்சிருக்கேன். நம்ம வீட்டில் பேட்டரி போட்டதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? பாசிட்டிவ் நெகட்டிவ் இப்படி இருக்கும். ஒரு செல்லை இப்படி திருப்பி போடுவோம், இன்னொரு செல்லை வந்து பார்த்தோம்னா இங்கே நெகட்டிவ் இங்கே பாசிட்டிவ் இருக்கும், இப்படி திருப்பி போடுவோம். கரெக்டாக அந்த ஷேட் பண்ணியிருக்கிறது பாசிட்டிவ்னு வச்சு இப்படி தானே போடுவீங்க நீங்கள் ரிமோட்டு, இல்லை வந்து பார்த்தோம்னா ஏதாச்சும் ஒரு சின்ன டிவைசஸ்லாம் செல்ஸ் போடுற மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி தான் நம்ம செல்ஸை கனெக்ட் பண்ணுவோம். கரெக்டாக பாசிட்டிவ் நெகட்டிவ். ஃபைன். சரி, இதுக்கு என்னப்பா வித்தியாசம்? இதில் ஏதாச்சும் சேஞ்சஸ் வரப்போதா மாற்றி கனெக்ட் பண்ணுறதுனால, இல்லை சேமாக கனெக்ட் பண்ணுறது? பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக இதில் ஒரு சேஞ்சஸ் இருக்குது. என்னென்னா இங்கே பாருங்களேன், டயக்ராமில் ஒரு செல்லோட பொட்டென்ஷியலும் வந்து பார்த்துட்டிங்கன்னா 1.5 வோல்ட். இந்த பேட்டரியோட டோட்டல் வோல்டேஜ் எவ்வளோ? 1.5 வோல்ட் ஒன்னொன்னோடதுமே. இந்த 4ஐயும் நான் கனெக்ட் பண்ணுறேன். எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், பேரலலில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். பேரலலாக கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் அதை கொண்டு போய் நான் வந்து வோல்ட் மீட்டரில் செக் பண்ணி பார்க்குறேன். 4ஐயும் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு 1.5 வோல்ட் தான்ப்பா காமிக்குது. ஒன்னொன்று 1.5 வோல்ட்டுப்பா. அதை 4ஐயும் பேரலலில் கனெக்ட் பண்ணுறேன். பேரலலில் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல கொண்டு போய் ஒரு வோல்ட் மீட்டரை நான் அப்படி கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா இது எப்படி காமிக்குது? எனக்கு மொத்தமாகவே 1.5 வோல்ட் தான் காமிக்குது. அப்புறம் என்ன யூஸ் இந்த 4ம் கனெக்ட் பண்ணி? ஒன்றுமே ஒரு யூஸும் கிடையாதுல்ல. அதுக்கு இந்த இது புளிமூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாம். அந்த மாதிரி தான் இங்கேயும். சரியா? அப்போ இங்கே என்னன்னா, சரி 4 செல்லை கனெக்ட் பண்ணால் எனக்கு பொட்டன்ஷியல் அதிகமாகணும். அப்போ என்ன பண்ணலாம்? அதுக்கு தான் என்ன பண்ணணும்? சீரீஸில் கனெக்ட் பண்ணணும். இங்கே பாருங்க, பாசிட்டிவை அடுத்த நெகட்டிவ்ல கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அண்ட் அடுத்து இந்த பாசிட்டிவை அடுத்த நெகட்டிவ்ல கனெக்ட் பண்ணியிருக்காங்க, இந்த பாசிட்டிவை அடுத்த நெகட்டிவ்ல கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒன்னொன்று 1.5வா? ஒன்னொன்று 1.5.
அப்போ இது எல்லாம் ஒன்று சேர்ந்து எனக்கு இந்த இடத்துல நான் வோல்ட் மீட்டரை கனெக்ட் பண்ணேன்னா எனக்கு பாருங்க எவ்வளோ காமிக்கும், 6 வோல்ட் எனக்கு காமிக்குங்கிறாங்க. இப்போ சொல்லுங்க, ஸோ காம்பினேஷன் ஆஃப் பேட்டரி. ஸோ 4 செல்லை வந்து பார்த்துட்டோம்னா நான் சீரீஸில் கனெக்ட் பண்ணேன்னா 4 செல்லோட பொட்டன்ஷியலும் அல்ஜீப்ரிக் சம் எல்லாத்தையும் ஆட் பண்ணி டோட்டல் பெரிய பொட்டன்ஷியல் கிடைக்கும். அதே நான் பேரலில் கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா அது எனக்கு எப்படி இருக்கும், 4 செல்லை கனெக்ட் பண்ணாலும் அந்த ஒரு செல்லோட பொட்டன்ஷியல் என்னவோ அதுதான் கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். இதில் எந்த விதமான சேஞ்சஸும் வராது. அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் வரலாம், இதனால என்னதான் யூஸ் அப்படின்ட்டு. அதுதான் பேரலில் கனெக்ட் பண்ணால் நம்மளுக்கு எந்த விதமான பொட்டன்ஷியலும் இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது. அதை எது கொண்டு போய் பேரலில் கனெக்ட் பண்ணிட்டு அது சும்மாவே இருந்திருக்கலாமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ ஒன்னொன்றுக்கும் ஒரு பர்பஸ் இருக்கப்போ அதை தான் நான் லைனாக இப்போ நான் சொல்ல போகிறேன். ஓகே ஃபைன். இங்கே நான் ஒரு சிமுலேட்டர் நான் எடுத்திருக்கேன்ப்பா. இங்கே ஒரு சிமுலேட்டர் நான் எடுத்திருக்கேன். இந்த சிமுலேட்டரை வந்து ஓகே லிசன், இங்கே வச்சு நம்ம கனெக்ஷன் கொடுத்து பார்ப்போம். சரியா? இங்கே ஒரு நான் பல்ப் எடுத்திருக்கேன். இந்த இடத்துல வந்து பார்த்துட்டோம்னா 2 செல் எடுத்திருக்கேன். பட் ஆனால் இந்த 2 செல்லுமே வந்து பார்த்துட்டோம்னா நான் எப்படி எடுத்திருக்கேன்னா சீரீஸில் கனெக்ட் பண்ணுற மாதிரி. ஓகேவா? சீரீஸ்னால் அடுத்தடுத்து பாருங்கள், பாசிட்டிவ் நெகட்டிவ், அந்த நெகட்டிவ் அடுத்த பாசிட்டிவ் கூட இப்படி கனெக்ட் பண்ணுற மாதிரி நான் எடுத்திருக்கேன். லெட் மீ டேக் த ஒயர்ஸ். ஓகே, ரெண்டுமே இப்படி இருக்கட்டும், கொஞ்சம் மேலே கொண்டு போய்க்கலாம். ஒயர்ஸ் இருக்கட்டும். இந்த சிமுலேஷன்லாம் போட்டு உங்களுக்கு நான் சொல்லி தந்தா தான் புரியும். ஜஸ்ட் போர்டில் ஏதோ ஒரு டீச்சர்ஸ் நம்ம போட்டிருக்கோம் அதை வச்சே நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தென் இட் இஸ் ரியலி டஃப். ஏன்னா ஃபிசிக்ஸ் இஸ் நாட் ஈஸி சப்ஜெக்ட் டு திங்க் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். அப்படியே எல்லாத்தையும் மனசுலேயே நினச்சிக்கிட்டு ஓ இப்படியா அப்படியான்னு பண்ணுற ஒரு எதெல்லாம் காமிக்க முடியுமோ அதெல்லாம் நாங்கள் காமிக்கிறோம், அவ்வளோதான். சரி, அதுக்காக எல்லாத்தையும் காமிக்க முடியும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ எதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஆன்லைனில் சிமுலேஷன் இருக்கோ அதை வந்து ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக ஸ்டூடெண்ட்டுக்காக நம்ம வச்சு காமிக்கிறது தான். கீ கனெக்ட் பண்ணியிருக்கேன் அண்ட் இதை வந்து பார்த்துட்டோம்னா இப்போது பேட்ரி கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். 2 செல்ப்பா, ஒரு செல்லோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். 9 வோல்ட். ஒரு செல்லோடதும் 9 வோல்ட். இருங்க இதுவும் பார்த்துக்கலாம். இதுவும் 9 வோல்ட் சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதே மாதிரியே வந்து பார்த்துட்டோம்னா ஒரு பல்பு, 2 பேட்ரி. ஆனால் இந்த 2 பேட்டரி நான் பேரலில் கனெக்ட் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், பேரலல்னா என்னது, 2 பேட்டரியோட பாசிட்டிவும் பாசிட்டிவும், 2 பேட்டரியோட பாசிட்டிவும் பாசிட்டிவும், நெகட்டிவும் நெகட்டிவும். ஓகே, இதை எடுத்து கொண்டு போய் ஓகே ஃபைன், இங்கே இருக்கட்டும். இந்த இடத்துல ஒரு கீ வச்சுக்கலாமா? இந்த இடத்துல ஒரு கீ அண்ட் ஓகே. இப்போ இந்த இடத்துல ஒரு ஆம்மீட்டர் நான் எடுத்துக்கிறேன், வோல்ட் மீட்டர் எடுத்துக்கிறேன். இந்த வோல்ட் மீட்டர் வந்து பார்த்துட்டோம்னா இங்கே வச்சா எவ்வளோ காமிக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். 18 காமிக்குது, கரெக்டு தானே? அதே ஆம்மீட்டரை இன்னொரு ஆம்மீட்டர் எடுக்க முடியுமா? இன்னொரு ஆம்மீட்டர் எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அப்போ அப்படியே இருக்கட்டும், ஒரே இது நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஆம்மீட்டர் ஒன்று எடுத்துக்கலாம். பாருங்கள், கரண்ட் வந்து 0 ஆம்பேர். ஆம்மீட்டர் அந்த இடத்துல நான் வச்சுருக்கேன், 0 காமிக்குது. இப்போ நான் வந்து இது ஸ்விட்ச் ஆன் பண்ணுறேன். சரியா? ஓகே, கீ ஆன் பண்ணியாச்சு. என்ன ஆகுதுன்னு பாருங்களேன், 9 + 9 வோல்ட். அப்போ என்னது, 18 வோல்ட். அந்த 18 வோல்ட் இது வழியாக போகுது. ஏன் எனக்கு 18 காமிக்கலைன்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்ல ஒரு சின்னது, இதே லெசனில் நீங்கள் படிச்சிருக்கீங்க. ஒரு செல்லுக்கும் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் ஃபார் த செல். ஓகேவா? அது போக இது டிராவல் பண்ணி போகக்கூடிய ஒயருக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், இந்த பல்புக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், அதெல்லாம் கழிச்சது போக அப்படிங்கிற மாதிரி. அப்போ இந்த இதில் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு 9 + 9 18 which is nothing but எனக்கு 17.9. ஓகே சரி, இப்போ கரண்ட் எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகுது, 1.8 ஆம்பியர் ப்ரொடியூஸ் ஆகுது. 1.8 ஆம்பியர் வரைக்கும் வந்து பார்த்துட்டோம்னா இதில் எனக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போ பக்கத்து இதுக்கு போகலாம். இங்கே பாருங்கள், இதை நான் இது பண்ணுறேன். எனக்கு பல்பு வந்து பார்த்துட்டோம்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்,
அதே 18 வோல்ட் தான். பல்பு எவ்வளோ டிம்மா எரியுது பாருங்களேன். அப்போ இங்கே கொண்டு போய் செக் பண்ணி பார்க்கலாம். இங்கேயே 18 காமிக்கணும்ல. ஆனா 18 காமிக்காது. என்ன நடக்கும்னு பாருங்க. எவ்வளோ காமிக்குது? 9 வோல்ட் தான் எனக்கு இங்கே காமிக்குது. ஆனாலும் என்ன பண்ணியிருக்கேன்? ரெண்டுமே வந்து பார்த்துட்டோம்னா நான் 18 9 ப்ளஸ் 9 வோல்ட் தான் பாருங்க. இதுவும் 9 வோல்ட் தான். பாருங்க. அதே மாதிரி இந்த இதுவும் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு 9 வோல்ட் தான். ஓகே. பட் ஆனால் என்ன ஆகுது எனக்கு? சுத்தமாக வந்து பார்த்துட்டோம்னா 18 ஆட் ஆகவே இல்லை. 9 தான் காமிக்குது. பல்பும் ரொம்ப டிம்மாக எரியுது. ஸோ அப்போ எப்போ வோல்டேஜ் வந்து ஆட் ஆகும்? சீரீஸில் கனெக்ட் பண்ணுறப்போ ஒரு செல்லோட வோல்டேஜும் ஆட் ஆகி டோட்டல் வோல்டேஜாக எனக்கு கிடைக்கும். பேரலில் நீங்கள் என்னதான் வந்து பார்த்துட்டோம்னா எத்தனை செல்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணாலும் அது வந்து பார்த்துட்டோம்னா அந்த ஒரே ஒரு வோல்டேஜை தான் எனக்கு அது எப்போவுமே காமிக்கும். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன். இப்போ நான் இது என்ன பண்ணுறேன்னா இந்த இதோட வோல்டேஜை நான் சேஞ்ச் பண்ணுறது இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணால் எனக்கு இது என்ன ஆயிடுச்சு? கொலாப்ஸ் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், பேட்டரியே வெடிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? அப்படி பண்ண முடியாது. ஓகே. ஸோ இங்கே பாருங்கள், எவ்வளோ கொடுத்துருந்தாலுங்க 9. இது ஒன்றுமே பண்ண முடியாது, டேமேஜ் ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணலாம்? ரைட், இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ இது செல் போயிட்டுருக்கு. இப்போ நான் இங்கே இன்னொரு பேட்டரியை கொண்டு வந்து நான் வைக்கிறேன். ஓகே, இன்னொரு பேட்டரியை கொண்டு வந்து நான் வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணலாம்? இதோட வோல்டேஜை கம்மி பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகே, பாருங்கள், கம்மி பண்ணுறேன். மேலே இருக்கிறதுக்கு 9, மேலே இருக்கிறதுக்கு வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு 9. பாருங்கள், இது காமிச்சிட்றேன். மேலே இருக்கிறதுக்கு 9, கீழே இருக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 3.5. ஓகே, அப்போ எனக்கு இங்கே டோட்டலாக எவ்வளோ காமிக்குது? 3.5 தான் எனக்கு காமிக்கும். அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் 5 பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. அதில் வந்து பார்த்துட்டோம்னா எந்த பேட்டரியோட வோல்டேஜ் ரொம்ப கம்மியோ அந்த பேட்டரியோட வோல்டேஜ் தான் எனக்கு இங்கே காமிக்கும். எலக்ட்ரான் பாருங்களேன், எது வழியாக போகுது? அந்த 9 வோல்ட் இருக்கிற பேட்டரி வழியே எலக்ட்ரான் போகவே இல்லை. தெரியுதா? எங்கே போகுது? இந்த 3.5 எலக்ட்ரான் இருக்கிறது வழியாக தான் போகுது. அதனால தான் எனக்கு ரீடிங்கும் வந்து பார்த்துட்டோம்னா 3.5 எனக்கு காமிக்குது. சரி, இங்கே வந்து பார்த்துட்டோம்னா 3.5 விட இதை குறைச்சி பார்ப்போம். அப்போ எலக்ட்ரான் எது வழியாக போகுன்னு சொல்லுங்கள் நீங்கள். இப்போ நான் இது என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். சே ஃபார் எக்ஸாம்பிள் 0.5. சரியா? இதுக்கு வந்து பார்த்துட்டோம்னா நான் 0.5 நான் வைக்கிறேன். சுத்தமாக போகலப்பா, இது ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோதான். அதிகப்படுத்தினாலும் ஒன்றும் நடக்காது. பாருங்க, எவ்வளோ அதிகப்படுத்தினாலும் ஒன்றும் இல்லை. இங்கே என்ன நான் கனெக்ட் பண்ணியிருக்கிறேனோ அது வழியாக தான் எனக்கு போகிறதே இதாகுது. இந்த ஒயர் வழியாக போய் பாருங்க, கீழ் வழியாக வந்து தான் எனக்கு இப்படி போகுது. அந்த நடுவில் கனெக்ட் பண்ணியிருக்கிற பேட்டரிக்கு வந்து பார்த்துட்டோம்னா எந்த விதமான சேஞ்சஸுமே நடக்கலாம். அங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாம் அப்படியே தான் இருக்குது. சேம், ரெண்டும் 9 + 9 9 வச்சிடலாம். ஓகே, இல்லை 10 and 10 வச்சிடலாம். இதுக்கு 10 வச்சாச்சு, இதுக்கும் 10 வைக்கலாம். அப்போ கொஞ்சம் மூமெண்ட் இருக்கும். ஓகே, இப்படி நம்ம வச்சிடலாம் 10 வோல்ட். சரியா? இப்போ வரைக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கா? பேரலில் கனெக்ட் பண்ணுறதுல யூஸ் இல்லைன்னு அர்த்தம்ப்பா. வோல்டேஜ் வந்து ஆட் ஆகாது அப்படிங்கிறது தான் இன்டைரக்டாக நம்மளுக்கு இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஏன்னா இந்த பேட்டரிக்கு மட்டும் தனியாக நீங்கள் வோல்ட் மீட்டர் கனெக்ட் பண்ணீங்கன்னா 10ன்னு காமிக்கும். இதை தனியாக கனெக்ட் பண்ணீங்கன்னா இதுக்கு 10ன்னு எனக்கு காமிக்கும். ஓகேவா? மொத்தமாக வர்றதில் கனெக்ட் பண்ணாலும் எனக்கு இங்கே 10 தான் காமிக்கும், 20க்கு பதிலாக. இது வரைக்கும் ஓகேவா? எனி டவுட்? இங்கே கரண்ட்டும் பாருங்கள், கரண்ட் எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகுது? 1 ஆம்பியர் தான் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது இந்த இடத்துல. 2 பேட்டரி கனெக்ட் பண்ணியுமே வந்து பார்த்துட்டோம்னா 1 ஆம்பியர் தான் எனக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, அவ்வளோதான். இதைத்தான் உங்களுக்கு மெயினாக காமிக்கணுன்ட்டு இருந்தேன். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா பாருங்கள், இங்கே ஒரு பல்பு இருக்கா? இந்த பல்பை நான் வந்து பார்த்துட்டோம்னா ஒன்று 2 வோல்ட் பேட்டரி இப்படி நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். 2 வோல்ட் பேட்டரி கூட கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஒன்று 2 வோல்ட். அப்போ டோட்டல் என்னன்னு சொல்லுவீங்க? இதை வந்து பார்த்தோம்னா என்னன்னு சொல்லுவீங்க? 6 வோல்ட்டுன்னு சொல்லுவீங்க. அதைத்தான் இதை காம்பினேஷனில் போட்டதுக்கப்புறம் இது எப்படி சொல்லலான்னு பார்த்துட்டிங்கன்னா, இது ஒன்று இது வந்து பார்த்துட்டோம்னா என்னன்னு சொல்லிக்கலாம்? இது E1, இது E2, EMF ஆஃப் த செல் E1, E2, E3ன்னு வச்சுக்கலாம். அப்போ இது எல்லாத்தையும் சீரீஸில் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இதை E ஈக்குவலண்ட்னு வச்சுக்கலாமா? ஈக்குவலண்ட் என்ன? இது எல்லாத்தையும் E ஈக்குவலண்ட் இஸ் நத்திங் பட் டோட்டல்னு அர்த்தம்ப்பா. அவ்வளோதான். சரியா? அதே மாதிரி பேரலில் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கலாம். பேரலில் கனெக்ட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கலாம். ஓகே, பேரலில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்படி நான் பேரலில் கனெக்ட் பண்ணாலும் எனக்கு வந்து பார்த்துட்டோம்னா இதை எப்படி நம்ம சொல்லிக்கலாம்? இதுக்கு பேர் என்னது? இ ஈக்குவலண்ட் ஆர் இ டோட்டல். ஓகேவா?
அதாவது ஈக்குவலன்னா மொத்தத்தையும் சேர்த்து டோட்டலா எவ்வளோப்பா, இப்படி தனித்தனியா கனெக்ட் பண்ணீங்களா, இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து எனக்கு என்னன்னு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவ்வளோதான். ஸோ இந்த நொட்டேஷன் மட்டும் தெரிஞ்சுக்காங்க. இதுக்காக தான் நான் போட்டேன். இ ஈக்குவலன்னா என்ன, அது எதுக்காக நம்ம பண்றது அப்படிங்கிறதுக்காக. ஓகே. சீரீஸ்லேயே 2 டைப் இருக்குப்பா, நல்லா கவனிச்சுக்காங்க. இதுக்கு தான் ஃபர்ஸ்ட் டெரிவேஷன் நம்ம போட போறோம். சீரீஸ்லேயே 2 டைப் இருக்கு. ஒரு பேட்டரியோட பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கா, இந்த நெகட்டிவை இன்னொரு பேட்டரியோட பாசிட்டிவ்ல நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் பேட்டரியோட பாசிட்டிவ் நெகட்டிவை செகண்ட் பேட்டரியோட பாசிட்டிவ்ல கனெக்ட் பண்ணியிருக்கேன். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் பேட்டரியோட நெகட்டிவை செகண்ட் பேட்டரியோட நெகட்டிவ்ல கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த செல்லோட இஎம்எஃப் இ1 வச்சுக்கலாம், இந்த செல்லோட இஎம்எஃப் இ2 வச்சுக்கலாம், இந்த செல்லோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆர்1 வச்சுக்கலாம், இந்த செல்லோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஸ்மால் ஆர்2 வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வாட் இஸ் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், அதை நான் சொல்லிடுறேன். வாட் இஸ் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா, இது ஒரு செல்பா, ஆனோட் கேத்தோட், எக்ஸ்கியூஸ் மீ, ஆனோட் கேத்தோட். ஓகே, பாசிட்டிவ் நெகட்டிவ் which is connected to an external power supply. கரெக்டா இப்படி கனெக்ட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. மேலே பல்போ ஏதோ ஒன்று கனெக்ட் ஆயிருக்கு. உங்களுக்கு நல்லா தெரியும், கரண்ட் ஆல்வேஸ் ஃப்ளோஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ். ஸோ கரண்ட் எனக்கு என்ன ஆகும் பாருங்க, இந்த டைரக்ஷன்ல எனக்கு கரண்ட் வர ஆரம்பிக்குமா, பாசிட்டிவ் டு நெகட்டிவ் இப்படி வர ஆரம்பிக்கும். ஓகே, ஸ்டேட்மெண்ட் எப்படி சொல்றோம் பாருங்க, current flows from positive to negative in the external circuit. கரெக்டா, in external circuit current always flows from positive to negative. அடுத்தது கீழே ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி அடுத்தது வரணும். internal circuit current எங்க போகும், நெகட்டிவ் டு பாசிட்டிவ் எனக்கு போகும். கரண்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா நெகட்டிவ் டு பாசிட்டிவ், அதுக்கு நடுவில் ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதணும்னு சொன்னேன். என்ன தெரியுமா, இன் எக்ஸ்டர்னல் சர்க்கிட் கரண்ட் ஃப்ளோஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் in order to maintain the continuity. இந்த வேர்ட் இருக்கணும், in order to maintain the continuity. Okay, internally it should flow from negative to positive. அப்ப என்ன ஆகும், நெகட்டிவ் டு பாசிட்டிவ். கரெக்டா தானப்பா, அப்பதானே உங்களுக்கு ஒரு ஃப்ளோ கிடைக்கும். பாருங்க, பாசிட்டிவ் நெகட்டிவ் இப்படி உள்ள வெளியே இப்படி போயிட்டு வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நீங்க ஃபர்ஸ்ட் எழுதணும். அப்படி போறப்போ ஒரு செல்லுக்குள்ளேயும் உள்ளுக்குள்ள நம்ம என்ன போட்டு வச்சிருப்போம், எலக்ட்ரோலைட்ஸ் இருக்கும். கரெக்டா, உள்ளுக்குள்ள எலக்ட்ரோலைட்ஸ் இருக்கும். நம்ம எப்படி யூபிஎஸ்ல வந்து பார்த்துட்டோம்னா நம்ம டிஸ்டில்டு வாட்டர் ஊத்துறோம், 3 மாசம் 4 மாசம் கழிச்சு வாட்டர் லெவல் பார்த்துட்டு ஊத்துறோம்ல, அதான் எலக்ட்ரோலைட். ஸோ அப்படி உள்ள போறப்போ என்ன ஆகும்னு பாருங்க, the electrolyte will resist the flow of current. யாரு தடுக்கிறா, இந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய எலக்ட்ரோலைட் இந்த கரண்ட் போறதை தடுக்குதாமா. எங்கிருந்து எங்க போறத, நெகட்டிவ் டு பாசிட்டிவ் போறதை தடுக்குதாமா. so this resistance offered by the electrolyte is called internal resistance of the cell, which is represented by small r. புரிஞ்சா எப்படி சொல்லணும், what is internal resistance, in external circuit current flows from positive to negative. In order to maintain the continuity, internally the current should flow from negative to positive, but during this process the electrolyte which is present inside the cell will resist the flow of current which flows from negative to positive. So the resistance which is given by the electrolyte is called internal resistance of the cell, which is represented by the letter small r. கன்ஃபார்மா எல்லா செல்லுக்கும் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னு ஒன்று இருக்கும். கடையில் போய் நீங்கள் கேட்டு வாங்குறப்ப 10 வோல்ட்டுன்னு கேட்டு வாங்குவீங்க. ஆனால் அதை நீங்கள் வந்து ஒரு வோல்ட் மீட்டரை வச்சு மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு 9.5 வோல்ட் தான் காமிக்கும். இதை சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் கடையில் போய் ஒரு இது என்ன சொல்கிறது 16 ஜிபிக்கு நீங்கள் ஒரு மெமரி கார்டு வாங்கினீங்கன்னா எக்ஸாக்டாக 16 ஜிபி ஃபுல்லாக இருக்குமா என்ன, அது கன்ஃபார்மாக வந்து பார்த்துட்டோம்னா ஒரு ஓஎஸ் ஆப்ரேஷனுக்கு கொஞ்சம் அதை எடுத்துக்கிறாது.
போயிடும். நம்மளுக்கு வந்து பார்த்துட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 15 ஜிபி தான் எனக்கு வந்து பார்த்துட்டோம்னா நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் செக் பண்ணுறப்ப எனக்கு காமிக்கும். அதே மாதிரி தான் இன்டர்னல் ஸ்டோரேஜில் கொஞ்சம் அதை எடுத்துக்குது ப்ராப்பர்ட்டி ஃபைல்ஸை உள்ள சேவ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி இங்கே கடையில் கேட்டு வாங்குறப்ப வந்து பார்த்துட்டோம்னா 10 வோல்ட்டுன்னு போட்டிருப்பாங்க. பட் ஆனால் அந்த செல்லுக்குன்னு ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அதை நான் அதனால அதோட வோல்டேஜ் அதோட இஎம்எஃப் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். ஈனா இஎம்எஃப் அந்த இடத்துல இஎம்எஃப்க்கும் வோல்டேஜ் தான் அதே தான். ஓகேவா? இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டோம்னா ரொம்ப முக்கியம். இது தெரியாம நீங்க இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் சொல்லிட்டே போறப்போ அதுல எந்த யூஸுமே கிடையாது. ஃபைன். ஸோ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்துட்டோம்னா இதுன்னு சொல்லியாச்சு. அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த செல்லோடது வந்து பார்த்துட்டோம்னா நம்ம E1ன்னு வச்சுக்கலாம். இந்த செல்லோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் சாரி இஎம்எஃப் E1 வச்சுக்கலாம். இதை E2ன்னு வச்சுக்கலாம். இதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் R1, இதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் R2. ஓகேவா? இந்த ரெண்டு கேஸுக்கும் நம்ம டெரிவேஷன் பார்க்க போறோம். அதாவது ஒரு செல்லோட பாசிட்டிவை இன்னொரு செல்லோட நெகட்டிவ் கூட கனெக்ட் பண்ணா எப்படி இருக்கும், ஒரு செல்லோட நெகட்டிவை இன்னொரு செல்லோட நெகட்டிவ் இல்ல பாசிட்டிவ் எல்லாமே ஒண்ணுதான்ப்பா. இப்படி சுத்தி வர்றப்போ இது பாசிட்டிவ் தானப்பா கனெக்ஷன். இங்க பாருங்க, உள்ளுக்குள்ள நெகட்டிவ் வெளியே பாசிட்டிவ். அதே மாதிரி தான் இங்க நான் கனெக்ட் பண்றப்ப பாருங்க, உள்ளுக்குள்ள நெகட்டிவ் பாசிட்டிவ், வெளியும் வந்து பார்த்துட்டோம்னா நெகட்டிவ் பாசிட்டிவ் தான். கரெக்டா? கரண்ட் வந்து எனக்கு இப்படி போயிட்டு இப்படி வரும். ஓகே, இது இங்கே கரண்ட் எங்கே போகிறதுனே தெரியாது. நெகட்டிவ் இது ஆக்சுவலாக இது வேலையே செய்யாது. நான் காமிச்சேன்ல பாசிட்டிவ் ரெண்டையுமே வந்து பார்த்துட்டோம்னா இருங்க, அது சிமுலேஷனில் நான் காமிச்சிடுறேன். இது சுத்தமாக எலக்ட்ரான் உள்ளுக்குள்ளே ஃப்ளோவே ஆகாதுப்பா. ஃபைன். சரி, இதோட டெரிவேஷன் தான் பார்க்க போகிறோம். சரி, இந்த இடத்துல கவனிச்சுக்காங்க. கேஸ் 1 எடுத்துக்கலாம். அதாவது என்னன்னா, ஒரு ஒரு செல்லோட பாசிட்டிவ் இஸ் கனெக்டட் டு அனதர் செல்லோட நெகட்டிவ். இங்கே மொத்தம் 3 பாயிண்ட் எடுத்துக்கலாம்ப்பா. இந்த ஃபர்ஸ்ட் செல் வந்து பார்த்துட்டோம்னா E1, செகண்ட் செல் வந்து பார்த்துட்டோம்னா E2ன்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் செல்லோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஸ்மால் R1, செகண்ட் செல்லோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஸ்மால் R2. இப்போ நீங்களே கொஞ்சம் சொல்லுங்களேன். ஃபர்ஸ்ட் செல்லோட பொட்டன்ஷியலை மெஷர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் செல் எத்தனை வோல்டேஜ்னு எனக்கு பார்க்கணும், இஎம்எஃப் எவ்வளோன்னு பார்க்கணும். அதுக்கு என்ன பண்ணுவேன், அதை கொண்டு போய் அதுக்கு பேரலாக ஒரு வோல்ட் மீட்டர் கனெக்ட் பண்ணுவேன். கரெக்டாக இங்கே தானே நான் கனெக்ட் பண்ணுவேன். ஓகே, கொஞ்சம் பெருசா போட்டுக்கிறேன். எந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் கனெக்ட் பண்ணுவேன், ஏ அண்ட் பி பாயிண்ட். பாருங்க, இதை ஏ பாயிண்ட், இதை ஏ பாயிண்ட், இதை பி பாயிண்ட் வச்சுக்கலாம், இதை சி பாயிண்ட் வச்சுக்கலாம். ஸோ யாரோட பொட்டன்ஷியலை, செல் E1ஓட பொட்டன்ஷியலை மெஷர் பண்றதுக்கு ஏவுக்கும் பிக்கும் நடுவில் வோல்ட் மீட்டரை நான் கனெக்ட் பண்ணுவேன். ஸோ ஏபி. ஓகே, அடுத்தது கவனிச்சுக்காங்க. இப்போ ரெண்டாவது செல்லோட இதை நான் வந்து பொட்டன்ஷியலை மெஷர் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம், ஸோ அதே மாதிரி தானே பிங்கிற பாயிண்ட்டுக்கும் சிங்கிற பாயிண்ட்டுக்கும் நடுவில் நான் வோல்ட் மீட்டரை நான் கனெக்ட் பண்ணேன்னா எனக்கு பிசியோட பொட்டன்ஷியல் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அதாவது E2ஓட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். கரெக்டா? இந்த பாயிண்ட்டை சின்னு வச்சுக்கலாம். ஓகே, இந்த பாயிண்ட்டை நம்ம சின்னு வச்சுக்கலாம். ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சா? 3 பாயிண்ட் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் செல்லோட இஎம்எஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏ பாயிண்ட்டுக்கும் பி பாயிண்ட்டுக்கும் நடுவில் பொட்டன்ஷியலை நான் பொட்டன்ஷியோமீட்டர் சாரி வோல்ட் மீட்டர் கனெக்ட் பண்ணனா எனக்கு அதோட இஎம்எஃப் கிடைச்சிரும். ரெண்டாவதுக்கு வந்து பார்த்தோம்னா பிசிக்கு நடுவில் வோல்ட் மீட்டர் கனெக்ட் பண்ணனா எனக்கு E2ஓட பொட்டன்ஷியல் கிடைச்சிரும். இப்போ மொத்தமாக எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ ஏலேருந்து எடுத்துக்கொண்டு போய் பியில் வந்து பார்த்துட்டோம் டேரெக்டாக சியில் கனெக்ட் பண்ணோம்னா பாருங்க, டைரக்டா இங்க சில நான் கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு டோட்டல் ஏசினா யாரு, E1 E2 ரெண்டுமே எனக்கு தெரிஞ்சிடும். கரெக்டா? E1 E2. இப்போ இது வந்து பார்த்துட்டோம்னா 1 வோல்ட், இது 1 வோல்ட் அப்படின்னா 2 வோல்ட்னு எனக்கு இங்க காமிக்கும். ஆனா தனித்தனியா இங்க போடுறப்ப என்ன ஆகும், இது 1 வோல்ட்டுங்க, இது 1 வோல்ட்டுங்கன்னு எனக்கு காமிச்சு கொடுக்கும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா இது 2 வோல்ட்னு எனக்கு காமிச்சு கொடுக்கும். ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த சர்க்யூட் டயக்ராம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சா, இந்த சர்க்யூட் டயக்ராம் எப்படி நான் போட்டிருக்கேன் அப்படிங்கிறது புரிஞ்சா? வெளியே இருக்கிறது எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கேபிட்டல் ஆர்ப்பா, அது பல்போ இல்லை ஒரு ஒயரோ என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம். நம்ம இப்போதைக்கு இதை மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். அப்போ நீங்கள் இந்த இடத்துல ஸ்டேட்மெண்ட் சொல்லணும். என்னென்னலாம் ஸ்டேட்மெண்ட்டு, லெட் E1 அண்ட் E2 பி த EMF ஆஃப் த டூ செல், EMF ஆஃப் டூ செல்ஸ். Let's R1 and R2 be the internal resistance of two cells. ரெண்டு செல்லோட internal resistance. ஓகே, அண்ட் அடுத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா வேற என்ன கொடுத்துருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு வேற எதுவும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். E1 E2 அடுத்தது V
AB be the potential difference or EMF between A and B for the cell E1. E1 ஓட செல்ல பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கிறதுக்கு எங்க கனெக்ட் பண்ணணும்? VB சரி ஏபியில் கொண்டு போய் கனெக்ட் பண்ணணும். ஏக்கும் பிக்கும் நடுவில் கனெக்ட் பண்ணணும். அதே மாதிரி VBC என்ன கொடுக்கும்? VBCனா என்னது? It is the potential difference between B and C. யாருக்கு? For E2. ஓகே, அடுத்தது சேர்த்தி நான் போட்டுறேன். VAC னா என்ன அர்த்தம்? It is the potential difference between A and C which gives for both E1 and E2. E1 and E2 எல்லாத்துக்கும் சேர்த்து. இது வரைக்கும் ஓகேவா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? தனித்தனியா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன். கேஸ் 1 மட்டும் தான் இன்னி சொல்லிட்டு இருக்கேன். இந்த கேஸ் 1க்கு தான் இது வரைக்கும் நான் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இங்கே ஒன்றா எழுதுறேன் பாருங்க. Potential difference between AB is given by VAB which is VA minus VB. அப்ப BC க்கு என்ன போடுவீங்க? Potential difference between BC க்கு நடுவுல கனெக்ட் பண்ணியிருக்கீங்கல்ல, அப்ப என்ன ஆகும்? It is given by VBC is equal to VB minus VC. Okay, VB minus VC. அப்ப இந்த இடத்துல கேக்குறானுங்க, அப்ப potential difference between AC is given by VAC. என்ன பண்ணிக்கலாம்? If this is your equation number 1 and this is equation number 2, equation number 1 plus equation number 2 போறேன்னா ஏசிங்கிறது என்னதுப்பா? இந்த ரெண்டோட காம்பினேஷன் தானே. அப்ப எனக்கு என்ன வரும்? VA, இது டைரக்டாவே எழுதலாம், உங்களுக்கு புரியறதுக்காக நான் போட்டிருக்கேன் பாருங்க, பிளஸ் இது என்னது? VB மைனஸ் VC. எது கேன்சல் ஆகும்? இந்த ரெண்டும் கேன்சல் ஆயிரும். கரெக்டா? பாருங்க, பிளஸ் VB இது கேன்சல் ஆயிரும். அப்ப பேலன்ஸ் எனக்கு என்ன இருக்கும்? VAC is nothing but VA minus VC. ஓகே, இது வரைக்கும் ஓகேவா? சும்மா ஸ்ப்ளிட் பண்ணி எல்லாம் தனித்தனியா தான் எழுதியிருக்கேன். இன்னும் உள்ளுக்குள்ள மெயின் இதுக்குள்ளேயே நான் போகல. ஓகே, இப்போ மெயினானதுக்கு வரலாம். இது முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ப்பா. இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த செல் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா V is equal to E minus I into R. இது தெரிஞ்சு வச்சுக்காங்க. இது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த செல் கண்டுபிடிக்கிற டாபிக்ல வரக்கூடிய ஃபைனல் ஆன்சர் இது. இது என்னன்னு நான் சொல்லிடுறேன். ரொம்ப சிம்பிள், நல்லா கவனிங்க. கடையில் போய் ஒரு பேட்டரி வாங்கிட்டு வரீங்க. இது நிறைய பேர் புரிஞ்சுக்கிறதுக்கு சுத்தமாக தெரிய மாட்டேங்குதுப்பா. கடையில் போய் ஒரு பேட்டரி வாங்கிட்டு வரீங்க. இந்த பேட்டரி வந்து பார்த்துட்டோம்னா 10 வோல்ட்டுன்னு சொல்கிறானுங்க. 10 வோல்ட்டுன்னு சொல்கிறானுங்க. அந்த 10 தான் இது. ஓகே, அடுத்தது இந்த பேட்டரி வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு ஒரு கரண்ட் கொடுக்குமா? இந்த பேட்டரி எனக்கு ஒரு கரண்ட் கொடுக்குமா? ஓகே, எவ்வளோ கரண்ட் கொடுத்துட்டு போட்டோம். ஸோ இந்த பேட்டரிக்குன்னு ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்ல, சரியா? இந்த பேட்டரி கொடுக்கக்கூடிய கரண்ட் இருக்குல்ல, அதை ஐன்னு வச்சுக்கலாம். இந்த பேட்டரிக்குள்ள ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இந்த பேட்டரிக்கு உள்ள ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அது ஸ்மால் ஆர்னு ஒன்று இருக்குமா? அப்போ இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னால இந்த 10 வோல்ட் எனக்கு கன்ஃபார்மா காமிக்காது. அது என்னன்னு காமிக்கும்? அந்த 10 வோல்ட் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு கிட்டத்தட்ட இங்க எவ்வளவு இருக்கும்? ஒரு 2ன்னு காமிக்குதுன்னு வச்சுக்கலாம். சரியா? இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னால எனக்கு வந்து பார்த்துட்டோம்னா 2 வோல்ட் கம்மியா தான் காமிக்கும். அப்போ எனக்கு எவ்வளவு இருக்கும்? 8ன்னு தான் காமிக்கும். அந்த 8 தான் எது? இந்த வோல்டேஜ். ஓகே, கடையில போய் வாங்கிட்டு வர்றீங்க, அதோட டோட்டல் இஎம்எஃப் வந்து பார்த்துட்டோம்னா 10. அதை வந்து பார்த்துட்டோம்னா ஈன்னு வச்சுக்காங்க. டியூ டு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னால, டியூ டு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அந்த இடத்துல கொஞ்சம் வோல்டேஜ் டிராப் ஆயிருக்கும். இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் என்ன? பொட்டன்ஷியல் டிராப். Potential drop in the cell. Okay, potential drop in the cell யாருனால? Due to internal resistance R. புரிஞ்சாப்பா எப்படி எழுதுறேன்னு? ஓகே, அப்போ இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணா எனக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும்ல, அதுதான் என் கண்ணுக்கு தெரியக்கூடிய அந்த வோல்டேஜ். வோல்ட் மீட்டரை கனெக்ட் பண்ணா தெரியக்கூடியது இதுதான். ஓகேவா? அதைத்தான் V. இது வரைக்கும் ஓகேவா? ஸோ அதைத்தான் வந்து பார்த்துட்டோம்னா இங்க நம்ம போட்டு வச்சிருக்கோம். ஓகே, ஸோ அப்போ நம்ம இது என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்துட்டீங்கன்னா, 2 செல்லுக்கும் தனித்தனியா போடலாம். 2 செல்லுக்கும் யாருக்கு ஃபர்ஸ்ட் போடலாம்? V
ஏபிக்கு வந்து பார்த்துட்டோம்னா இந்த ஃபார்முலாவை போடலாம். அப்போ என்ன கிடைக்கும்? விஏபின்னு என்னது ஃபர்ஸ்ட் செல்லு கூட கனெக்ட் பண்ணியிருக்கிறது மைனஸ் சீரீஸில் கனெக்ட் பண்ணால் எனக்கு எப்படி இருக்கும்? கரண்ட் மாறாது, அதனால கரண்ட் அதே தான், ஐங்கிற கரண்டே தான். ஸோ R1. ஓகே, லெட் திஸ் பி அன் ஈக்குவேஷன் நம்பர், இது 3ன்னு வச்சுக்கலாம் இப்போதைக்கு. லெட் திஸ் பி அன் ஈக்குவேஷன் நம்பர் 4. அடுத்தது விபிசிக்கு எழுதலாம். பிசிங்கிறது என்னது? செகண்ட் செல்லுக்கு நடுவில் கனெக்ட் பண்ணியிருக்கிறது. E2 சீரீஸில் கனெக்ட் பண்ணால் கரண்ட் சேஞ்ச் ஆகாது, அதனால அதுக்கு I1 I2 போட தேவையில்லை. ரெண்டாவது செல்லோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் E2 R2. ஸோ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 5ன்னு வச்சுக்கலாம். இப்போ எனக்கு என்ன தேவை? விஏசி எனக்கு தேவை. அதுக்கு என்ன பண்ணுவீங்க? இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணணும். எந்த ரெண்டையும்? ஈக்குவேஷன் நம்பர் 4 ப்ளஸ் ஈக்குவேஷன் நம்பர் 5. அப்போ எனக்கு இந்த இடத்துல ஆன்சர் என்ன கிடைக்கும்? விஏசி இஸ் ஈக்குவல் டு E1 மைனஸ் IR1 plus E2 minus IR2. ஓகே, அப்போ இது என்ன பண்ணலாம்? பிராக்கெட்டில் ஓப்பன் பண்ணி E எல்லாம் பக்கத்தில் கொண்டு வந்துக்கலாம். I எல்லாம் வந்து பார்த்துட்டோம்னா IR1 எல்லாம் பக்கத்தில் கொண்டு போய்க்கலாம். ஓகே, அப்போ இதிலிருந்து E1 plus E2 இப்படி இருக்கட்டும். இதிலிருந்து நான் மைனஸை நான் வெளியே எடுத்துறேன், மைனஸ் ஐயை வெளியே எடுத்துறேன். அப்போ என்ன இருக்கும்? R1 plus R2. ஸோ திஸ் இஸ் VAC. இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களோட அந்த செல்லோட டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். அப்போ இது நீங்கள் மொத்தமாக நீங்கள் எப்படி எழுதிக்கலாம்? ஸோ VAC இஸ் நத்திங் பட் E1 plus E2 நீங்கள் என்னன்னு போட்டுக்கலாம்ப்பா? E1 plus E2 E ஈக்குவலண்ட்னு போட்டுக்கலாம். அதாவது டோட்டல் EMF ஆஃப் த செல் மைனஸ் I இன்டு REQ டோட்டல் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த செல். அப்போ இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். எப்போ ரெண்டு செல்லை வந்து பார்த்துட்டோம்னா நான் பாசிட்டிவ் நெகட்டிவ்ல நான் கனெக்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு ஃபைனல் ஆன்சர் இதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபார்முலா வந்து பார்த்துட்டோம்னா நல்லா பார்த்து வச்சுக்காங்க, ரொம்ப முக்கியம். ஓகேவா? புரிஞ்சல? வாட் இஸ் E ஈக்குவலண்ட் நான் தெரிஞ்சு வச்சுக்காங்க. E ஈக்குவலண்ட் இஸ் நத்திங் பட் ரெண்டு செல்லோட இஎம்எஃப்ஐயும் ப்ளஸ் பண்ணுறேன்னு அர்த்தம். அதே மாதிரி R ஈக்குவலண்ட், ஈக்குவலண்ட்னா டோட்டல்னு அர்த்தம்ப்பா. சரியா? R ஈக்குவலண்ட்னா என்ன? R ரெண்டு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை ப்ளஸ் பண்ணணும். ஐங்கிறது கரண்ட். ஸோ இந்த ஃபார்முலாவை நல்லா தெரிஞ்சு வச்சுக்காங்க. கேஸ் 1க்கு மட்டும்தான் இப்போதைக்கு நான் போட்டிருக்கேன். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பார்த்துட்டோம்னா உங்களுக்கு மோஸ்ட்லி இதில் கன்டினியூ பண்ண ட்ரை பண்ணுறேன். இஃப் இட் இஸ் நாட் பாசிபிள் அடுத்த வீடியோவில் கேஸ் 2 நான் போடுறேன். ஓகே, ஃபைன் கைஸ், தேங்க்யூ. இந்த கேஸ் 2ல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, செல்ஸை வந்து பார்த்துட்டோம்னா நெகட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் பாசிட்டிவ் கனெக்ட் பண்ண பாருங்கள். நெகட்டிவ் நெகட்டிவ் இது இப்படி சுற்றி வந்து பாசிட்டிவ் பாசிட்டிவ். இப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதுக்கு அதே மாதிரி ஒரு பெரிய டயக்ராம் நான் போட்டுக்கிறேன். ஓகே, இது வந்து பார்த்துட்டோம்னா எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் R, அது பல்போ ஒயரோ இல்லை ஃபேனோ நீங்கள் எது வேணாலும் அங்கே கனெக்ட் பண்ணியிருக்கலாம். அதான் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், லோட் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் அதை. ஓகே, இந்த இடத்துல நான் ஒரு செல் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் மறுபடியும் இந்த இடத்துல ஒரு செல், பட் ஆனால் இந்த செல்லு கூடயும் நெகட்டிவ் கூடயே தான் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்படி இருக்குது. ஸோ விச் இஸ் கனெக்டட் ஹியர். ஓகே, சரி, இது வந்து பார்த்துட்டிங்கன்னா பாசிட்டிவ் இப்படி போகுமா? இப்படிதான் வரணும். பட் ஆனால் என்ன நடக்குங்கிறத நான் சொல்கிறேன். லெட் E1 be the EMF of the first cell, E2 be the EMF of the second cell. R1 be the internal resistance of the first cell, R2 be the internal resistance of the second cell. Okay, so இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ், இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ். ஓகே, இங்கே 3 பாயிண்ட் எடுத்துக்கலாம். அந்த 3 பாயிண்ட் என்னென்னு பார்த்துக்காங்க. A அப்படிங்கிற பாயிண்ட் அங்கே பார்த்தா அதே தான்ப்பா. அண்ட் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா B அப்படிங்கிற பாயிண்ட், அண்ட் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா C அப்படிங்கிற பாயிண்ட். இப்போ ஃபர்ஸ்ட் செல்லோட இஎம்எஃப் நான் கண்டுபிடிக்கணும். நான் என்ன பண்ணுவேன்? ஏக்கும் பிக்கும் நடுவில் ஒரு வோல்ட் மீட்டரை நான் கனெக்ட் பண்ணேன்னா ஏபி. சரியா? இந்த ஏபிங்கிறது தான் என்னோட ரீடிங் காமிக்கும். அடுத்தது அதே வந்து பார்த்துட்டோம்னா இங்கே ரெண்டாவது செல்லோடது வேணும் அப்படின்னா விபிசி இதுதான் நான் கீ போட்டிருந்தோம். இந்த இடத்துல கனெக்ட் பண்ணால் இந்த செல்லோடது என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சிடும். இதே எனக்கு டோட்டல் செல்லோடது வேணும் அப்படின்னா என்னது? ஏவுக்கும் சிவுக்கும் நடுவில் வந்து பார்த்துட்டோம்னா நான் கனெக்ட் பண்ணேன்னா விஏசி. கரெக்டாக? விஏசியோடது வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு என்ன அப்படிங்கிறது எனக்கு இங்கே காமிச்சு கொடுத்துரும். ரைட்? சரி, ஆனால் இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லா தெளிவாக பாருங்கள். எப்போ போல அங்கே எழுதுன அதே கன்ஸ்ட்ரக்ஷன் தான். லெட் E1 and E2 be the EMF of the two cell, R1 and R2 be the internal resistance of the two cell. A potential difference between A and B is VAB.
நான் இந்த இடத்துல எழுதிக்கிறேன், இது வேணா எழுதிக்கலாம். Potential difference between AB for cell E1 is VAB. Next, potential difference between VBC for the cell E2 is given by VBC. அடுத்தது potential difference between AC for both the cells together E1 and E2 is given by VAC. கரெக்டா? இதெல்லாம் முன்னாடியே நம்ம எழுதியிருக்கோம், அதே தான் இங்கேயும் நான் எழுதிட்டு இருக்கேன். ஃபைன். சரி, இங்க ஒரே ஒரு சின்னதா ஒன்று நோட் பண்ணிக்கிறணும். அதை நான் இந்த இடத்துல இம்பார்ட்டன்ட் மார்க் போட்டு எழுதுறேன். இதை நீங்க நல்லா நோட் பண்ணிக்காங்க. let us assume E1 is greater than E2. அப்படின்னா என்னன்னா, இது 1.5 வோல்ட் அப்படின்னா இது 1 வோல்ட்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்படி இருக்கு. ஸோ இந்த கண்டிஷனுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். என்னது, E1 is greater than E2. இது ரொம்ப முக்கியப்பா. இதை வச்சுட்டு தான் கீழே எல்லாம் நீங்க எழுத ஆரம்பிக்கணும். ஓகே, ஸோ இங்க கரண்டோட டிரெக்ஷனை நீங்க சொல்லணும். கரண்ட் லீவ்ஸ் த செல் E1 ஃப்ரம் பாசிட்டிவ். கரெக்டா? E1 ஓட பாசிட்டிவ்ல இருந்து அது கிளம்பி எங்க போய் அது ரீச் ஆகுது, E2 ஓட பாசிட்டிவ்க்கு ரீச் ஆகுது. கரெக்டா தானே? பாருங்க, என்னோட ஏரோ மார்க் பாருங்க, E1 ஓட பாசிட்டிவ்ல போய் E2 ஓட பாசிட்டிவ்க்கு எனக்கு வருது. அப்போ இங்க என்ன சொல்ல வர்றானுங்க, இந்த ரெண்டுமே வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு அப்போஸ் பண்ணும். காரணம் என்ன, இந்த E2 என்ன நினைச்சிட்டு இருக்கோம், அதாவது இந்த E1ல இருந்து கிளம்பி போன கரண்ட், ஐயோ அந்த பக்கம் நெகட்டிவ் இருக்கும், எப்படியாச்சும் நம்ம நெகட்டிவ்க்குள்ள போயிடலாம்னு நினைச்சிட்டு வரும். ஆனா இந்த பக்கம் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு E2வும் பாசிட்டிவ் சைடு வச்சுக்கிட்டு இருக்குன்ட்டு. அப்ப இது என்ன பண்ணும், இந்த கரண்ட்னால இதை தாண்டி அந்த பக்கம் போறது கஷ்டமா இருக்கும். அப்ப இங்க என்ன பண்ணலாம்னா, இந்த E2ங்கிற டெர்மினல் வரக்கூடிய கரண்ட்டை அப்போஸ் பண்ணும். E1ல இருந்து வரக்கூடிய கரண்ட் அதை அப்போஸ் பண்ணும். அப்ப இந்த இடத்துல என்ன நடக்கும்னு பாருங்க. லிசன் கேர்ஃபுல்லி. இந்த இதுல எழுதி வச்சிட்டோமா, கொஞ்சம் எல்லாத்தையும் மேல தூக்கணுமே. ஓகே, இது எல்லாத்தையும் கொஞ்சம் மேல தூக்க ட்ரை பண்றேன். ஓகே, நான் கீழே எழுதிக்கிறேன். இப்போ நம்ம ஒன்று எழுதலாம். பெருசாலாம் ஒன்றும் இல்லைப்பா, ரொம்ப சிம்பிள் தான், நல்லா கவனிச்சுக்காங்க. இப்போ என்ன பண்ணலான்னு பாருங்க. VAB இதுக்கு எப்படி ஃபார்முலா, VA minus VB. Let this be an equation number 1. அங்க போட்டா அதே தான்ப்பா. நெக்ஸ்ட் VBC எப்படி போட்டுக்கலாம், VB minus VC. அப்போ VCA. ஓகே, இது எப்படி போட்டுக்கலாம், இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். கரெக்டா? போன இதில் நம்ம என்ன பண்ணோம், ப்ளஸ் பண்ணணுமா? ஸோ இந்த இடத்துல இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா பாருங்க, VA மைனஸ் VB மைனஸ் ஆஃப் VB ப்ளஸ் VCன்னு வரும். சரி இல்லைப்பா, இதை இருங்க, டைரெக்டாக வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ண இது எப்படி எழுதிக்கலாம்னா, இங்கே பாருங்க, இந்த மாதிரி இதை வந்து பார்த்துட்டோம்னா 2 minus 1 அங்கே 1 plus 2 போட்டிருப்போம். சரியா? இங்கே 2 minus 1. அப்போ VB minus VC minus of VA plus, இல்லையே எப்படி போட்டாலும் தப்பாக வருது, ஒரே நிமிஷம் இருங்க, நம்ம டிரெக்டாக அப்போ வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் இருங்க, இது இருக்கட்டும். ஸோ VACக்கு என்ன போடுவீங்க, இருங்க, VAC மொத்தத்துக்கு என்ன போடுவீங்க, VA மைனஸ் VC. சரியா? let this be an equation number 3. இதில் டைரக்டாக நம்ம இங்கே எழுதலாம். பாருங்க, பொட்டன்ஷியல் வோல்டேஜ் அட் அந்த டெர்மினல் வெலாசிட்டின்னு ஒன்று சொன்ன ஞாபகம் இருக்கா? ஸோ அந்த டெர்மினல் வோல்டேஜ், அதுக்கு ஃபார்முலா என்ன, E is equal to E minus IR. இதை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி பிரித்து எழுதலாம். எப்படி பிரித்து எழுதலாம்? ஸோ இது வந்து பார்த்துட்டோம்னா VAக்கு எப்படி எழுதுவீங்க, இதை E1 minus IR1. அதே மாதிரி VBக்கு வந்து பார்த்துட்டோம்னா
E2 minus I R2 கரெக்டா? அப்போ இந்த ரெண்டையுமே வந்து பார்த்துட்டோம்னா இது ஈக்குவேஷன் நம்பர் 4னு வச்சுக்கலாம், இது ஈக்குவேஷன் நம்பர் 5னு வச்சுக்கலாம். இந்த ரெண்டையுமே கொண்டு போய் ஈக்குவேஷன் நம்பர் 3ல போடுங்க. இந்த ரெண்டையுமே ஈக்குவேஷன் நம்பர் 3ல போடுங்க. அப்போ என்ன கிடைக்கும்? VAC is nothing but இங்க நான் போட்டேன்னா E1 minus IR1 minus E2 minus IR2 அங்க பிளஸ் பண்ணணும். அவ்வளவுதான், ரெண்டும் அப்படியே ஆப்போசிட் தான். மைனஸ் E2 இது பிளஸ் ஆயிரும் R2. அப்ப இங்க என்ன ஆகும்? E1 மைனஸ் E2 மைனஸ் IR1 இது ஒன்றானே, இது IR1 மைனஸ் IR2. ஸோ இதில் என்ன பண்ணிக்கலாம்? E1 மைனஸ் E2 இதை இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். இதுல இருந்து இது பிளஸ் தானப்பா, இதுல இருந்து மைனஸ் நான் வெளியே எடுத்துட்டேன்னா R1 மைனஸ் R2. ஸோ திஸ் இஸ் VAC கரெக்டா? இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா லிசன், VAC இதை ஓவராலா எழுதுறப்போ ஈக்குவலண்ட் மைனஸ் IR ஈக்குவலண்ட். அவ்வளோதான், இதுதான்ப்பா ஃபைனல் ஆன்சர். அவ்வளோதான். அப்போ என்ன சொல்ல வரானுங்க? இப்போ நான் ரெண்டுக்கும் சேர்த்து எழுதுறேன் பாருங்க. ஒரு செல்லை நீங்கள் வந்து பார்த்துட்டோம்னா ஒரு செல்லை பாசிட்டிவ் டு நெகட்டிவ் நீங்கள் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா டோட்டல் வோல்டேஜ் பாருங்க, டோட்டல் வோல்டேஜ் இஸ் நத்திங் பட் E1 plus E2 minus I into R1 plus R2. இதுவே நெகட்டிவ் டு நெகட்டிவ், இது பாசிட்டிவ் டு பாசிட்டிவ், இப்படி நான் கனெக்ட் பண்ணியிருந்தேன்னா இதுதான் கேஸ் 2. டோட்டல் வோல்டேஜ் இஸ் நத்திங் பட் E1 minus E2 minus of I into R1 minus R2. ஓகே, இவ்வளோதான். இதுதான் வந்து சீரீஸில் கனெக்ட் பண்ணுறதோட ரெண்டு கேஸ். இந்த இதில் நம்ம பேரலல் கனெக்ஷன் பார்த்துடலாம்ப்பா. பேரலல் கனெக்ஷன் பெருசாக ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்கள், கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்காங்க. அதே மாதிரி தான் நான் போடுறேன். ஒரு வெளியே எக்ஸ்டர்னல் லோட் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்துட்டோம்னா நான் ரெண்டு செல்லை நான் கனெக்ட் பண்ணுறேன் பேரலில். ரெண்டு செல்லை பேரலில் கனெக்ட் பண்ணுறேன். நல்லா கவனிச்சுக்காங்க. ஸோ இங்கே மேலே இருக்கிற ஒரு செல் இங்கே இப்படி இருக்குது. கீழேயும் வந்து பார்த்துட்டோம்னா அதே மாதிரி, கீழேயும் அதே மாதிரி இன்னொரு செல். ஓகே, கீழேயும் வந்து பார்த்துட்டோம்னா இது பாசிட்டிவ் இது. ஸோ இதை வந்து பார்த்துட்டோம்னா நான் மேலே இருக்கக்கூடிய பேட்டரி ரெசிஸ்டன்ஸ் கூட நம்ம இங்கே கனெக்ட் பண்ணிக்கலாம். ரைட், இப்போ எதுக்கு இப்படி பாயிண்ட் வைக்கணும் பாருங்கள். இந்த பாயிண்ட் வந்து பார்த்துட்டோம்னா B1 B2ன்னு வச்சுக்கலாமா? இந்த பாயிண்ட்டை நீங்கள் B1ன்னு வச்சுக்காங்க. இந்த பாயிண்ட்டை வந்து பார்த்துட்டோம்னா நீங்கள் B2ன்னு வச்சுக்காங்க. B2ன்னு வச்சுக்காங்க. இந்த செல்லோட இஎம்எஃப் வந்து பார்த்துட்டோம்னா E1ன்னு வச்சுக்காங்க. இது வந்து பார்த்துட்டோம்னா R1. இது வந்து பார்த்துட்டோம்னா E1 அண்ட் இது வந்து பார்த்துட்டு சாரி E2. இது வந்து இன்டர்னல் ஸ்மால் ஆர்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்ப்பா. அது திருப்பி திருப்பி சொல்லக்கூடாதுன்னு சொல்ல வேண்டாம்னு பார்க்குறேன், சரியா? ஸோ கரண்ட் இது வழியாக வெளியே வரக்கூடிய கரண்ட் I1, இது வழியாக வெளியே வரக்கூடிய கரண்ட் வந்து பார்த்துட்டோம்னா I2. ஸோ அப்போ ரெண்டும் சேர்ந்து வெளியே வரக்கூடிய கரண்ட் I. அப்போ ஐக்குள்ளே எனக்கு என்ன இருக்குது? I1 ப்ளஸ் I2 ரெண்டுமே வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு இந்த இடத்துல கலந்துருக்கு. ஓகே, எப்படி எனக்கு கரண்ட் இப்படி போயிட்டு இருக்கு. இப்போ என்ன பண்ண சொல்கிறானுங்க? இப்போ இந்த இடத்துல எப்படி எழுதுறாங்க பாருங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல எப்படி எழுதலாம்? therefore at junction B கரண்ட் எப்படி எனக்கு இதாகுது? I1 plus I2 தான் எனக்கு I. அந்த கரண்ட் தான் வந்து பார்த்தோம்னா எனக்கு சுற்றி எனக்கு இந்த பக்கம் வருது. ஓகேவா? சரி, let B1 be potential at point B1. எந்த இடத்துல? இந்த இடத்துல செக் பண்ணி பார்க்கறது. அதே மாதிரி VB2 வந்து பார்த்துட்டீங்கன்னா be the potential at B2. ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்தது என்னது? தனித்தனியாக பொட்டன்ஷியல். பிங்கிற இடத்துல பொட்டன்ஷியல் VB1, B2ங்கிற இடத்துல பொட்டன்ஷியல் B2. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ஏன்னா நம்மளுக்கு எப்போ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னாலே ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் தான் அர்த்தம். ஸோ த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் between B1 and B2.
பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் B1 and B2 எப்படி எழுதுறேன் பாருங்க. ஃபார் E1 alone ஃபர்ஸ்ட் செல்லுக்கு மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன்னா ஃபர்ஸ்ட் செல்லுக்கு மட்டும்பா. அப்ப எங்க நீங்க கொண்டு போய் பொட்டன்ஷியலை நீங்க கனெக்ட் பண்ணணும். இப்ப இந்த இடத்துல பேட்டரியை கொண்டு போய் பாருங்க. இப்படி கொண்டு போய் இந்த இடத்துல நான் பேட்டரியை நான் கனெக்ட் பண்றேன். அதான் பேட்டரிங்கிற பாருங்க, வோல்ட் மீட்டரை நான் கனெக்ட் பண்றேன். அப்படி நான் வோல்ட் மீட்டரை இங்க நான் கனெக்ட் பண்ணேன்னா எனக்கு இதுக்கு நீங்க எப்படி எழுதணும்? Therefore, it is given by potential difference between B1 and B2 for E1 is given by V is equal to, நல்லா கவனிச்சுக்காங்க, எப்படி போடுவீங்க? VB1 minus VB2. ஏன்னா இதுதான் பெருசு. முன்னாடியே நான் சொல்லிட்டேன் E11 is greater than E2. இந்த கண்டிஷன் நான் சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு கண்டிஷன் நீங்க நோட் பண்ணிக்கணும். என்னது? E1 is greater than E2. சரியா? இங்க மோஸ்ட்லி அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். போனதுக்கு நம்ம அதை போட்டிருந்தோம்ல. சரி, இங்க இது இப்படியே இருக்கட்டும், ஒன்றும் வேண்டாம், இப்படியே இருக்கட்டும். ஸோ VB1 minus VB2. அப்ப இந்த இடத்துல நீங்க கண்டிஷன் எப்படி எழுதணும்னு பாருங்க. ஸோ அப்ப இந்த இடத்துல நீங்க ஓவராலா எழுதுறப்ப நீங்க எப்படி போடுவீங்க இந்த இடத்துல? ஃபைன். E1ல இருந்து வெளியே வரக்கூடிய E1க்கு மட்டும்தான்ப்பா இப்ப நான் எழுதுறேன். நல்லா கவனிச்சுக்காங்க. E1க்கு மட்டும்தான் நான் எழுதுறேன். ஸோ E1ல இருந்து வெளியே வரக்கூடிய கரண்ட் I1, அதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் R1. அப்ப V is equal to நீங்க என்ன போட்டுக்கலாம்? I1 R1 போட்டுக்கலாம். ஓகேவா? ரைட். அடுத்தது B2ல இருந்து வெளியே வரது வந்து பார்த்துட்டோம்னா என்னது? ஜங்ஷன் B2னா இந்த கீழே இருக்கிறது இங்க போகாதீங்க, இந்த இதுக்குள்ளேயே வந்துருங்க. ஸோ இந்த செல்லுக்கு நம்ம வந்து பார்த்துட்டோம்னா பொட்டன்ஷியல் ட்ராப் எப்படி கண்டுபிடிக்கலாம்? நம்ம இங்கே போட்டது தான். இப்போ நம்ம ஈக்குவேஷன் போட்டாச்சுப்பா. இப்போ இந்த செல்லுக்கு வந்து பார்த்தோம்னா E1ங்கிற செல்லுக்கு டோட்டல் வோல்டேஜ் E1 மைனஸ் I1 R1. கரெக்டா? ஸோ இதை வந்து பார்த்தோம்னா தனியாக வச்சுக்கலாம். இது எந்த செல்லுக்கு? ஃபர்ஸ்ட் செல்லுக்கு மட்டும் இப்படி நான் எழுதி வச்சிருக்கேன். இதே மாதிரி கீழே இருக்கிற செல்லுக்கு போடலாமா? ஸோ கீழே இருக்கிற செல்லுக்கு எப்படி போடுவீங்க? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் B1 and B2. அப்ப என்ன பண்ணணும்? இதே வோல்ட் மீட்டரை இங்கே கொண்டு வந்து கனெக்ட் பண்ணணும். சரியா? இப்படி கனெக்ட் பண்ணணும். அதனால தான் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் B1 and B2 ஃபார் எந்த செல்லு? கீழே இருக்கக்கூடிய செல்லு. ஸோ அதுக்கும் இதே மாதிரி எப்படி எழுதலாம்? அதே தான் வரும். ஏன்னா பாயிண்ட் அதே தானப்பா, ரெண்டு பாயிண்ட் அதே தானே. B1 B2க்கு நடுவில் தானே கனெக்ட் பண்றேன். அதனால இந்த ஃபார்முலால எந்த சேஞ்சஸும் வராது. ஸோ இங்க நீங்க எழுதுறப்ப எப்படி போடணும்? செகண்ட் செல்லோட பொட்டன்ஷியல் எவ்வளவு காமிக்கும் அப்படின்னா, கடையில வாங்கிட்டு வர்றப்ப இருந்த பொட்டன்ஷியல் E2 மைனஸ் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னால குறைஞ்ச வோல்டேஜ் இது IR1. ஸோ இந்த ரெண்டும் தான் எனக்கு கிடைச்சிருக்கிறது. பாருங்க, மேல இருக்கிற செல்லுக்கு தனியாகவும் கீழே இருக்கிற செல்லுக்கு தனியாகவும் வந்து பார்த்துட்டோம்னா இப்போ நான் எடுத்திருக்கேன். இது வரைக்கும் ஓகேவா? ஃபைன். சரி, அப்படியே நான் கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ அந்த ஈக்குவேஷன் நம்பர் 1 நம்ம என்னென்னு எடுத்திருந்தோம், அந்த இதை போட்டது V is equal to E1 minus I1 R1. ரைட். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? இதை இந்த சைடு கொண்டு போய்க்கலாம், இதை இந்த சைடு கொண்டு போய்க்கலாம், இது இந்த சைடு கொண்டு வந்துக்கலாம்ப்பா. அப்போ என்ன வரும்னா E1 R1 is equal to E1 minus V. கரெக்டா? இதுல இருந்து என்ன கண்டுபிடிக்கலாம்? எனக்கு தேவை வந்து பார்த்துட்டோம்னா கரண்ட். இதுல இருந்து நான் கரண்ட் I1 கண்டுபிடிச்சா எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? E1 minus V divided by R1. So let this be an equation number 3. அதே மாதிரி அடுத்ததுக்கும் போடலாம். அடுத்தது இங்க என்ன இருக்குது? V is equal to E2 minus I2 R2. அங்கேயே நம்ம போட்டு வச்சதுதான். இங்கே அதே மாதிரி தான். இது இந்த சைடு கொண்டு வந்துக்கலாம். அப்போ எனக்கு E2 minus V. அப்போ எனக்கு தேவை I2. I2 is equal to E2 minus V divided by R2. Let this be an equation number 4. இப்போ I1 கண்டுபிடிச்சாச்சு, I2வும் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ டோட்டல் கரண்ட் என்னது? முன்னாடி நீங்க பார்த்து வச்சிருந்தீங்கல்ல, வாட் இஸ் த டோட்டல் கரண்ட்? I is equal to I1 plus I2. அப்போ இந்த ரெண்டையும் கொண்டு வந்து இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணுமா? அப்போ இந்த ரெண்டையும் கொண்டு வந்து இங்கே நான் சப்ஸ்டியூட் பண்ணணும்னா I is equal to E1 minus V divided by R1 plus E2 minus V divided by R2. இப்போ ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதுறப்பா உங்கள் புக்கில் எல்லாம் 2 ஸ்டெப்பில் அப்படியே போட்டு முடிச்சிருப்பாங்க. R1 plus E2 divided by R2 minus V divided by R2. ஓகே. அப்போ இதை நம்ம தனியாக இந்த இடத்துல நம்ம பிரித்து எழுதணும் அப்படின்னா பாருங்க, E1 E2லாம் ஒன்று சேர்த்திக்கலாம். E1 divided by R1 plus E2 divided by R2 minus V divided by R1 minus V divided by R2, which is nothing but E1 minus R1
plus E2 divided by R2. இங்கே மைனஸை நான் காமனாக வெளியே எடுத்துட்டேன்னா மைனஸ் விஏ காமனாக வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்தாச்சுன்னா உள்ளே இருக்கிறது 1 divided by R1 plus 1 divided by R2. ஓகே, ஸோ இது வந்து என்னது டோட்டல் கரண்ட் இங்கே வரைக்கும் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். ஸோ இதிலிருந்து நான் என்ன கண்டுபிடிக்கலாம்னா வோல்டேஜ் எனக்கு வேணும். அதனால இங்கே பாருங்கள், இந்த பார்ட் இருக்குல்ல, இந்த பார்ட்டை நான் இந்த பக்கம் கொண்டு போய்க்கிறேன். அதுக்கு பதிலாக கரண்ட்டை இந்த பக்கம் கொண்டு வந்துக்கிறேன். அப்போ எனக்கு பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், இது பாசிட்டிவ் ஆயிருமா? ஸோ 1 divided by R1 plus 1 divided by R2 is equal to E1 divided by R1 plus E2 divided by R2 minus I. புரிஞ்சா? ஒன்றும் பண்ணல, கான்செப்டை போட்டுட்டு வெறும் சிம்பிளிஃபிகேஷன் தான்ப்பா இப்போ நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ என்ன பண்ணிக்கலாம், எல்சிஎம் எடுத்துக்கலாமா? ஸோ இங்கே நான் எல்சிஎம் எடுத்தால் எனக்கு என்ன வரும் இந்த இடத்துல, R1 plus R2 divided by R1 R2. கரெக்டா? அதே மாதிரி ஃபஸ்ட்டு இங்கே எல்சிஎம் எடுத்துக்கலாம். E1 R2 plus E2 R1 divided by R1 R2 minus I. இப்போ நான் இதுக்கு வந்து பார்த்துட்டோம்னா இங்கே நான் எல்சிஎம் எடுக்கிறேன். அடுத்தது இந்த பக்கம் இது இருக்கட்டும், இது ஆல்ரெடி இருக்கிறது, இதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. டிவைடட் பை R1 R2. இந்த பக்கம் நான் எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும், E1 R2 plus E2 R1 minus I into R1 R2 whole divided by R1 R2. ஓகே, அப்போ இந்த ரெண்டையும் நம்ம கேன்சல் ஆயிருமா? கரெக்டு தானே? அப்போ பேலன்ஸ் நம்மளுக்கு என்ன இருக்கும், V is equal to R1 plus R2 is equal to E1 R2 plus E2 R1 minus I into R1 R2. ஓகே, இப்போ நம்மளுக்கு தேவை என்னது, நம்மளுக்கு தேவை இந்த இடத்துல என்னது, வெறும் வோல்டேஜ். அப்போ இது எல்லாம் கீழே போயிருமா? அப்போ இந்த இடத்துல எப்படி வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். E1 R2 plus E2 R1 minus I into R1 R2 whole divided by R1 plus R2. ஸோ இது என்னது, இதுதான் உங்களோட ஓவரால் வோல்டேஜ். அப்போ இதை நம்ம தனியாக பிரிச்சுக்கலாம். எல்லா சிம்பிளிஃபிகேஷன் தான். டிவைடட் பை R1 plus R2 மைனஸ் இந்த இடத்துல I into R1 R2 divided by R1 plus R2. ஓகே, ஸோ ரெண்டு செல்லை நீங்கள் பேரலில் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை என்ன பண்ணிக்கலாம்னு சொல்கிறானுங்க, அதை காம்பினேஷனில் இருக்கிறத வந்து நீங்கள் தனியாக பிரித்து ஈக்குவலண்ட்டுன்னு போட்டுக்கலாம் அப்படிங்கிறானுங்க. ஸோ எப்படி ஈக்குவலண்ட் போட்டுக்கலாம் பாருங்கள். அதாவது R ஈக்குவலண்ட் எதுக்கு பதிலாக R1 R2 divided by R1 plus R2, அதுக்கு பதிலாக R ஈக்குவலண்ட் போட்டுக்கலாம். சரியா? அதே மாதிரி இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு பதிலாக EMF ஓட ஈக்குவலண்ட், இதுக்கு எல்லாத்துக்கும் பதிலாமே E1 R2 plus E2 R1 divided by R1 plus R2. அப்போ இது எல்லாத்தையும் இங்கே நான் போட்டுட்டேன்னா V is equal to இது என்னவா மாறிடும், இது வந்து பார்த்துட்டிங்கன்னா EMF ஈக்குவலண்ட்டாக மாறிடும். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா I into internal resistance ஈக்குவலண்ட்டாக மாறிடும். ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஓவரால் இது. ஆக்சுவலாக இதுக்கு மீனிங் என்னப்பா, இதுக்கு மீனிங் என்ன, 1 divided by R equivalent is nothing but 1 divided by R1 plus 1 divided by R2. யோசிச்சு பாருங்களேன், இதை சிம்பிளிஃபை பண்ணி ரெசிப்ரோக்கல் பண்ணால் தான் இது கிடைக்கும். கரெக்டா? பாருங்க, இதை நான் தனியாக எப்படி நான் எழுதி வச்சுக்கிறேன். ஓகே, சரி, இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படி, இது வந்து R1 இது R2. சரியா? இது எதுக்கு யூஸ் ஆகும், எப்போ நம்ம இது பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இங்கே பாருங்க, லிசன். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா ஈக்குவேஷன் நம்பர் 8 divided by equation number 7. அப்போ equation number 8 என்ன, E1 R2 plus E2 R1 divided by R1 R2 whole divided by 7. என்னது 7 வந்து இதையே நம்ம போட்டுக்கலாம், கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். R1 R2 divided by R1 plus R2. ஓகே, இப்போ இது ஆக்சுவலாக ப்ளஸ் பாயிங்க, இங்கே ப்ளஸ். அப்போ என்ன ஆகும்,
இந்த ரெண்டும் கேன்சல் ஆயிரும் கரெக்டா? அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும்? E1 R2 plus E2 R1 divided by R1 R2. வெறும் இது மட்டும்தான் இருக்கும். எப்போ? இந்த R ஈக்குவலண்ட்டையும் E ஈக்குவலண்ட்டையும் நீங்கள் டிவைட் பண்ணதுக்கப்புறம். ஸோ இதிலிருந்து அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலான்னு பாருங்கள். எல்லாமே சிம்பிளிஃபிகேஷன் தான். ஆன்சர் கொண்டு வரதுக்கு என்னென்னலாம் பண்ணலாமோ அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். E1 R1 divided by R1 R2 பிரிச்சு எழுதலாம்ல. அதே மாதிரி E2 R1 divided by E2 R1 கரெக்டாக தான் போட்டிருக்கேன். ஓகே E2 R1 divided by R1 R2. சரி இப்போ சொல்லுங்கள் எதெல்லாம் வந்து பார்த்துட்டோம்னா கேன்சல் ஆகும்? எதெல்லாம் வந்து பார்த்துட்டோம்னா கேன்சல் ஆகும்? R1 R1 கேன்சல் ஆயிரும். இங்கேயும் R1 R1 கேன்சல் ஆகும். பேலன்ஸ் என்ன இருக்கும்? E1 divided by R2 plus E2 divided by R2. ரைட்? இப்போ இங்கே ஏதாச்சும் ஒன்று தப்பு பண்ணியிருக்கேன்னு பாருங்க. R2 R1 நினச்சேன். R2 R1 இங்கே எழுதுறப்போ ரெண்டையுமே R2ன்னு போட்டு வச்சிருக்கேன் பாருங்க. R2 R1 மாற்றி எழுதணும். எப்படி வரும் உங்களுக்கு இந்த இடத்துல? E1 R2 plus E2 R1 divided by R1 R2. இதை நம்ம எப்படி பிரித்து எழுதணும்? E1 R2 divided by R1 R2 plus E2 R1 divided by R1 R2. அப்போ இது என்ன ஆகும்? R2 R2 கேன்சல் ஆகும். இங்கே R1 R1 கேன்சல் ஆகும். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும்? E1 divided by R1 plus E2 divided by R2. ஓகே. ஸோ அப்போ இதைத்தான் இவனுங்க என்னன்னு சொல்கிறானுங்க? இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல, இதைத்தான் இவனுங்க என்னன்னு சொல்கிறானுங்க? E equivalent divided by R equivalent அப்படின்னு சொல்கிறானுங்க. அப்போ இதை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு கண்டிஷனாக பிரிக்கலாமா? நம்மளுக்கு தான் செல்லை வந்து பார்த்துட்டோம்னா ரெண்டு இதாக கனெக்ஷன் கொடுக்கலாம்ல பேரலல்லையே. பேரலல் எப்படின்னு பாருங்க. பாசிட்டிவ் பாசிட்டிவ் பாருங்க, பாசிட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவ் இப்படி கனெக்ட் பண்ணால் எனக்கு எப்படி இருக்கும்? அதே இதில் வந்து பார்த்துட்டோம்னா பாசிட்டிவ் இது, இந்த பக்கம் நெகட்டிவ் பாசிட்டிவ் இப்படி கனெக்ட் பண்ணால் இதுவும் பேரலல் தான். அங்கே எப்படி ரெண்டு கனெக்ஷன் பார்த்தோம், சீரீஸில் ரெண்டு காம்பினேஷன் பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் பேரலல்லையும் இப்படி கனெக்ட் பண்ணால் என்ன ஆகும்ன்ட்டு. இங்கே பாருங்க, இது பாசிட்டிவ் which is connected with positive, நெகட்டிவ் connected with நெகட்டிவ், பாசிட்டிவ் connected with நெகட்டிவ், இந்த பக்கம் நெகட்டிவ் connected with பாசிட்டிவ். அப்போ கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கும்? ஸோ இங்கே கிடைச்ச ஈக்குவேஷனையே நீங்கள் எழுதிக்க வேண்டியதான். ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது, இதே தான். இங்கே பாருங்க, E equivalent divided by R equivalent is equal to E1 divided by R1 plus E2 divided by R2. இதே வந்து பார்த்துட்டோம்னா நான் ரெண்டு செல்லையும் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் இப்படி கனெக்ட் பண்ணியிருந்தேன்னா E equivalent divided by R equivalent is equal to ஒன்றும் கிடையாது, நடுவில் ஒரே ஒரு மைனஸ் மட்டும்தான், மைனஸ் E2 divided by R2. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்துட்டோம்னா பாசிட்டிவ், இது வந்து பார்த்துட்டோம்னா நெகட்டிவ். ஜஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன் தான்ப்பா. சிம்பிளிஃபிகேஷனில் தான் இவ்வளோ பெருசு நம்ம போட்டிருக்கோம். மற்றபடி வந்து பார்த்துட்டோம்னா பெருசாக இதில் பண்ணுற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது. ஓகேவா? பாருங்க, ரெண்டு செல்லை எடுத்திருக்கோம், பேரலில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த பேரலில் கனெக்ட் பண்ணிட்டு வந்து பார்த்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் காம்பினேஷனுக்கு தான் எல்லாத்தையுமே நம்ம போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ இதுலேயே நம்மளுக்கு ஆன்சர் வந்துச்சு. மாற்றி கனெக்ட் பண்ணால் மட்டும் என்ன வரும்னு கீழே போட்டால் போதும். ஸோ இந்த ஸ்டெப்ஸை வந்து பார்த்துட்டோம்னா தெளிவாக ஒரு டைம் எழுதி பாருங்க. நீங்கள் எக்ஸாம் போடுறப்ப தேவையில்லாத ஸ்டெப்ஸ் எல்லாம் விட்டுருங்க. உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக லைன் பை லைனாக ஈக்குவேஷன் நம்பர் போட்டு எல்லாத்தையும் நான் எழுதி காமிச்சிருக்கேன். ஒன்ஸ் நீங்கள் கடைசியாக போடுறப்ப வந்து பார்த்துட்டோம்னா எது எதெல்லாம் தேவையோ அந்த மெயின் ஈக்குவேஷனை மட்டும் போட்டுட்டு அன்வான்ட் ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகே, ஃபைன். ஸோ எல்லாத்தையும் ஒட்டுக்கா ஒரே இதில் சொல்லிடுறப்பா. சீரீஸில் ரெண்டு கேஸ் இருக்குது. கேஸ் 1, கேஸ் 1 என்ன அப்படின்னா பாசிட்டிவ் இஸ் கனெக்டட் டு நெகட்டிவ் டெர்மினல். இப்படி கனெக்ட் பண்ணியிருந்தோம்னா எனக்கு ஈக்குவேஷன் என்ன? அதே இதில் கேஸ் 2 பாசிட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவ் இப்படி கனெக்ட் பண்ணியிருந்தோம்னா எனக்கு ஃபார்முலா என்ன? ஸோ இதோட ஃபார்முலா வந்து பார்த்துட்டிங்கன்னா
ஸோ இதுக்கு அப்படி நம்ம எழுதலாம் total V equivalent is nothing but E1 plus E2 minus I into R1 plus R2 right. அதே வந்து பார்த்துட்டோம்னா கீழே V equivalent is equal to E1 minus E2 minus I R1 minus R2. So this is one case. அதாவது சீரீஸ் அண்ட் பேரலலுக்கு சீரீஸுக்கு முடிஞ்சு. பேரலல் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதே இதில் பேரலல் இதில் ரெண்டு கேஸ் இருக்குது. ஒரு கேஸை வச்சு தான் நம்ம ஆரம்பித்தது. ஓகே, ஸோ பேரலலில் வந்து பார்த்துட்டோம்னா கேஸ் 1 ஓகே எப்படி இருக்கும், இந்த மாதிரி. ஓகே, இப்படி இருந்துச்சுன்னா எனக்கு கேஸ் எப்படி இருக்கும், ஃபார்முலா எப்படி இருக்கும், கேஸ் 2 பாசிட்டிவ், இந்த பக்கம் இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ். இப்படி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் பாருங்கப்பா, இது பாசிட்டிவ் பாசிட்டிவ், இது நெகட்டிவ், இது நெகட்டிவ். பட் ஆனால் இங்கே அப்படி இல்லை, இது பாசிட்டிவ், இங்கே நெகட்டிவ், இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ். அப்போ இதுக்கு ஃபார்முலா எனக்கு எப்படி இருக்கும் இந்த இடத்துல, therefore E equivalent divided by R equivalent is equal to first cell divided by first cell ஓட internal resistance plus E2 divided by R2. அதே இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே எழுதுகிறப்போ எப்படி போட்டுக்கலாம், E equivalent divided by R equivalent is equal to E1 divided by R1 minus E2 divided by R2. அவ்வளோதான். இதில் n வந்துச்சுன்னா n நம்பர்ஸ் நீங்கள் போட்டுக்க வேண்டியதான். இது ஆக்சுவலாக நான் நோட்ஸ்லேயே எழுத மறந்துட்டுப்பேன். அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் சீரீஸ் அண்ட் பேரலல் செல் கனெக்ஷனுக்கு. அட்வான்டேஜஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பார்த்துட்டோம்னா இந்த இடத்துல ஒரு செல்லு வந்து இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கீங்க பாருங்கள். இந்த இடத்துல இப்படி ஒரு செல் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் பேரலில். லிசன், ஓகே, மேலே ஒரு பல்ப் இருக்குது, இப்படி நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அட்வான்டேஜ் என்ன கொடுத்துருக்கானுங்க, ஒரு செல்லு டேமேஜ் ஆனாலும் மொத்த சர்க்கியூட் அதை அஃபெக்ட் பண்ணாது. சே ஃபார் எக்ஸாம்பிள் கரண்ட் வந்து எனக்கு இப்படி போகுது கரெக்டாக, இதுலேருந்து வரக்கூடிய கரண்ட்டும் இதிலிருந்து வரக்கூடிய கரண்ட்டும் இப்படி ஒன்று சேர்ந்து இதில் எனக்கு போயிட்டே இருக்குன்னு வச்சுக்காங்களேன். ஸோ இப்படி போயிட்டு வந்துட்டுருக்கு. திடீர்னு இந்த செல்லு டேமேஜ் ஆனாலும் சர்க்கியூட் பிரேக் ஆகாது. கரண்ட் அது பாட்டுக்கு எப்படி போகும் பாருங்க, மேலே போய் இப்படி வந்து இப்படி கீழ் வழியா, ரெண்டாவது செல் வழியா கீழ் வழியா வந்து இப்படி போயிட்டே தான் இருக்கும். ஸோ ஒரு செல்லு டேமேஜ் ஆனாலும் ஹோல் சர்க்கியூட்டை இது பிரேக் பண்ணாது, கரண்ட் கண்டினியூஸ் டு ஃப்ளோ. அண்ட் அடுத்தது பேரலல்ல கனெக்ட் பண்றப்போ செல்லு வந்து அவ்வளோ சீக்கிரத்துல எக்ஸாஸ்ட் ஆகாது. செல்லு அவ்வளோ சீக்கிரத்துல வந்து பார்த்துட்டோம்னா அதுல இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் தீந்து போகாது அப்படின்னு சொல்றானுங்க. ஓகேவா, இது வந்து இதோட அட்வான்டேஜஸ். டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து பார்த்துட்டீங்கன்னா இது வந்து பார்த்துட்டோம்னா ஒரு 1.5 வோல்ட், இது ஒரு 1.5 வோல்ட் அப்படின்னா இது ரெண்டும் சேர்றப்போ எனக்கு வந்து பார்த்தோம்னா 3 வோல்ட்னு இங்கே வராது, 1.5 வோல்ட்டே தான் இங்கே இருக்கும். ஓகேவா, ஸோ செல்லு வந்து பார்த்துட்டோம்னா எவ்வளோ காம்பினேஷனில் நீங்கள் கனெக்ட் பண்ணாலும் பேரலில் இருக்கிறப்போ அது அதோட வோல்டேஜ் சேமாகவே தான் இருக்கும். வோல்டேஜ் உங்களால் ஆட் பண்ண முடியாது, குறைக்கவும் முடியாது, இன்க்ரீஸும் பண்ண முடியாது. இட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். வோல்டேஜ் கேனாட் பி இன்க்ரீஸ்டு. அதே மாதிரி இங்கே 10 செல்லை நீங்கள் இதே மாதிரி கீழே இன்னும் வந்து பார்த்துட்டோம்னா 5 செல்லை 1.5 நீங்கள் கனெக்ட் பண்ணாலும் பல்போட பிரைட்னஸில் எந்த விதமான சேஞ்சஸுமே இருக்காது. பிரைட்னஸ் ஆஃப் த பல்ப் வில் நாட் இன்க்ரீஸ். ஓகே, ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா டிஸ்அட்வான்டேஜஸ். அட்வான்டேஜஸும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸும் இது இருக்குது. இதில் யாருக்காச்சும் டவுட் இருக்கா? பேரலல் கனெக்ஷனில் வந்து பார்த்துட்டோம்னா எப்படி வந்து செல்ஸ் கனெக்ட் பண்ணுறதுனால அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் நல்லா பார்த்து வச்சுக்காங்க. அப்படியே நம்ம சீரீஸுக்கு போவோம். சரியா, சீரீஸ் போகலாம். சீரீஸில் வந்து பார்த்துட்டோம்னா அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ். கனெக்ஷன் நீங்கள் எப்படி கொடுத்துக்கலாமா, ஒரு செல், இது ரெண்டாவது செல்,
இந்த இடத்துல ஒரு பல்ப் இப்படி இருக்கு, கரண்ட் எனக்கு இப்படி போயிட்டு இப்படி வருது. ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜஸ் பார்த்துடலாம். voltage can be increased by increasing number of cells. கரெக்டா? இப்போ இது 1.5 அப்படின்னா இது 1.5 அப்படின்னா சீரீஸ்ல இப்படி சேர்க்க சேர்க்க ஆட் ஆகிட்டே இருக்கு. எனக்கு 3, அடுத்து இன்னொரு 1.5 போடுறப்போ 4.5, இன்னொரு 1.5 போடுறப்போ எனக்கு 6. ஸோ வோல்டேஜ் கேன் பி இன்க்ரீஸ்ட். அடுத்தது வந்து பார்த்துட்டீங்கன்னா பல்போட பிரைட்னஸும் இது பண்ண பேட்டரி ஆட் பண்ண இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பிரைட்னஸ் ஆஃப் த பல்ப் இன்க்ரீசஸ். ஓகே, as power increases. இது ஓகேவா? டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட். இங்கே இஃப் one cell is damaged, then circuit breaks. சர்க்கியூட் அதுக்கப்புறம் வேலை செய்யாது. கரெக்டா? பாருங்க, இந்த செல் டேமேஜ் ஆயிருச்சுன்னா கரண்ட் போறதுக்கு பார்த்து கிரியேட் இருக்காது அந்த இடத்துல. சரியா? அப்ப கரண்ட் ஃப்ளோ அங்கேயே நின்றும். சர்க்கியூட் பிரேக்ஸ் அண்ட் கரண்ட் வில் நாட் ஃப்ளோ. ஓகே, அண்ட் அடுத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா செல்லோட எனர்ஜி வந்து பார்த்துட்டோம்னா ட்ரெயின்ஸ் ஃபாஸ்டர். சீக்கிரமா வந்து பார்த்துட்டோம்னா இது தீந்துரும் சீரீஸ்ல கனெக்ட் பண்றப்போ. அங்க எழுதுனதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா எழுதுங்க, வேலை முடிஞ்சு போச்சு. ஓகேவா? ஸோ அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் சீரீஸ் அண்ட் பேரலல் கனெக்ஷன் ஆஃப் த செல்ஸ் வந்து பார்த்துட்டோம்னா இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஓகே, எல்லாத்தையும் தயவுசெய்து நோட் பண்ணி வச்சுக்காங்க, எங்கேயும் ஒரு இடத்துலையும் விட்டுறாதீங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா டைம் ஸ்டாம்பை மென்ஷன் பண்ணி போடுங்க. ஒரே வீடியோவை இதை நான் போட்டிருக்கேன். ஒரே வீடியோ கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபைன். ஐ திங்க் ஸ்ரேயா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்ரேயா ஃப்ரம் வித்யாநிகேதன் கோயம்புத்தூர். ஸோ அவங்க தான் இந்த டவுட் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் இன் பிட்வீனில் நான் போட்டது.